எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் முடியாது, பண்ண முடியாதுங்கிற முடிவை நம்மள எடுக்க விடாமல், உன்னால் முடியாது, நீ இதுலக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட மாட்ட, இதெல்லாம் நீ சரி வராது இப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டி ஒரு விஷயத்தையும் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்குன்னே ஒரு கோஷ்டியாக அலையும். அவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க செவி சாய்க்கிறீங்க? உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினா போதும். வேறு யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி பண்ணுங்கள். தோற்று போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறத நம்புறதுனால, அடுத்து என்ன செய்யணும்னு கூட யோசிக்காமல் அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் பண்ணாமல் விட்றதுனால, உங்களால் அது நிஜமாகவே முடியுமா முடியாதான்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடுது. இது அதை விட கேவலம் இல்லை? நிஜமாகவே உங்களுக்கு முடியுமா முடியாதான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்தவங்க எடுக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில். இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான எல்லா முடிவுகளையும் எடுத்து அதில் தோற்று போனால் கூட நீங்கள் எடுத்த முடிவுனாலன்னு ஒரு விதத்தில் மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் இதை முயற்சி கூட பண்ணாமல் அவன் சொன்னால் விட்டுட்டோமேனு ஒரு நாள் உட்காந்து அழுகாதீங்க. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனாலும் முயற்சி பண்ணி தோற்று போனாலும் பரவாயில்லைங்க, முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியே வாங்க. அடுத்தவன் சொன்னாங்கிறதுக்காக வெளியே வராதீங்க.